श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्रीमद् भगवद गीता 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம்। भूमिरापो नलो वायुः खं मनो बुद्धिरेव च अहंकार इति यं मे भिन्ना प्रकृतिरष्टधा। நேத்திக்கு சத்சங்கத்தில் இந்த 7வது அத்தியாயத்துக்கு முதல் வகுப்பில் என்ன பேசியிருக்கோம் அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்துக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன்னு கொடுத்தார். அதுக்கு பிறகு இந்த 4வது ஸ்லோகத்தில் தொடங்கி 12வது ஸ்லோகம் வரைக்கும் தன்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா த நேச்சர் ஆஃப் த காட், பரமேஸ்வரனுடைய ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு விசாரணை விவரிக்க போகிறாரு. நம்ம இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தினை பதமாக பார்க்கல, ஆனால் முன்னாடி அதுக்கு பல விஷயங்களை நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்திக்கிட்டேன். உலகம் மொத்தம் கூட பகவான் ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டது. ஒரே காரணம், ஒரே ஈஸ்வரன் சர்வ ஜகத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் அவர் இருக்காருன்னு சொன்னோம். அப்படின்னா மெட்டீரியல் காஸ் அண்ட் த எஃபிஷியன்ட் காஸ் ரெண்டுமே. அப்போ அந்த கடவுள் வந்து ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் 2 பிரகிருதிகளோட கூடி சேர்ந்திருக்கிறது. 2 பிரகிருதிகள், ஒன்று வந்து பரா பிரகிருதி, ஒன்று அபரா பிரகிருதி, 2வது பரா பிரகிருதி. இந்த அபரா பிரகிருதிக்கு லோயர் நாலேஜ் அனையும் பரா பிரகிருதிக்கு ஹையர் நாலேஜ் அப்படி அனையும். அப்புறம் இந்த 2த்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சமமான குணம், த காமன் ஃபேக்டர், அதை சொல்லும்போது அனாதி அனந்தம். இது இந்த 2 பிரகிருதிகளும் அபரா பிரகிருதியும் பரா பிரகிருதியும் ரெண்டுமே அனாதி அனந்தம். ஆனால் வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் 2த்துக்கு நடுவில் சொல்லும்போது அங்கே ஒரு 4-5 விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து ஒன்று சத்குணத்தோடு இருக்கு, இன்னொன்று நிர்குணத்தோடு இருக்கு. ஒன்று வந்து துவைத்தமாக இருக்கு, இன்னொன்று வந்து அத்வைத்தமாக இருக்கு. ஒன்று வந்து சாகாரமாக இருக்கு, இன்னொன்று வந்து நிராகாரமாக இருக்கு. இப்படின்னு பல வித்தியாசங்கள் இன்னும் கூட சொல்லலாம். அப்படின்னு சிலது பார்த்தோம் நேற்றுக்கு. அதுக்கு பிறகு இந்த பகவான் வந்து பராபிரகிருதி அபராபிரகிருதி பராபிரகிருதி 2 விதமாகவும் இருக்கார். அது விவரிக்கும் போது பகவான் வந்து சாஸ்திரம் இந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தினை சொல்லும்போது, பகவத் ஸ்வரூபத்தினை சொல்லும்போது 3 படிகளாக அதை விவரிக்கும். பல சாஸ்திரங்கள் சிருஷ்டி கிரமத்தினை வந்து பலவிதமாக விவரிக்கும். அதில் 3 முக்கியமாக எப்படின்னா, ஒன்று வந்து கடவுள் வந்து ஒரு சகுண சாகார ஒரு ரூபமாக ஒரு பர்சனாக புராணங்களெல்லாம் சொன்ன மாதிரி, அந்த அவதார லீலைகளெல்லாம் சொன்ன மாதிரி
ஒரு பர்சனாக அது வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். அதனால தான் நாமத்துக்கு ரூபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஆஸ் எ பர்சன். ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது படி இது ஒரு விதத்துக்கு முதல்ல இந்த பகவானை நாமரூபங்களோ கூடியிருக்கிற பகவானை நல்ல விரும்பி ரசித்து அவர் மேலே அன்பு பக்தின்னு செலுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் படிகள் நாட்கள் ஆனதுக்கப்புறம் சாஸ்திரம் என்ன சொல்லுமுன்னா, பகவான் வந்து ஒரு விஸ்வரூப புருஷனா ஜெகத்தா சொல்லும். இந்த ஜெகத்து மொத்தமே பகவானோட ரூபந்தானே ரெண்டாவது லெவலில் கொஞ்சம் விஸ்தரித்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லும். அப்போது அது புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி வந்திருக்கணும். அதுக்கு பிறகு கடைசியாக மூணாவது படியில் சாஸ்திரம் வந்து இந்த பகவான் வந்து ஈஸ்வர் நிர்குண நிராகார சைத்தன்ய பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ இங்கே பகவான் வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் முதல்ல வந்து அபரா பிரகிருதி பற்றி விவரிக்கிறாரு இந்த 4வது ஸ்லோகத்தில். இதுக்கு நம்ம நேற்றுக்கு அர்த்தத்தினை பார்க்கல. பூமி 5 பஞ்ச மகாபூதங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பல வாட்டி கேட்டது. பகவான் வந்து பூமி ஆபஹா அனலஹா, ஆபஹன்னா ஜலம், பூமி ஜலம், அக்னி அனலஹா, வாயு காற்று, அப்புறம் கம் அப்படின்னு ஆகாயம். 5 ஆயிடுத்தா. இந்த 5 வந்து பகவான் இங்கே மென்ஷன் பண்ணுறதுல என்ன பாவத்தோடு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, சூக்ஷ்ம தன்மாத்திரர்கள், சூக்ஷ்ம பூதங்கள். அது இன்னும் பஞ்சீகரணம் ஏற்பட்டு அது நடுவில் எல்லாமே கலந்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சாத்விக அம்சம், ராஜசிக அம்சம், தாமசிக அம்சம், இந்த இதெல்லாம் ஏற்படலை. ஒரு 5 சூக்ஷ்ம பூதங்களாகவே சுத்தமாக அது அதிகாகவே இருக்குது. அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. தவிர அதுக்கு பிறகு தான் அது ஸ்தூலமாகும்போது கிராசிஃபை ஆனதுக்கப்புறம், பஞ்சீகரணம் ஆனதுக்கப்புறம் நமக்கு காணப்படுற இந்த வெரைட்டி எல்லாமே. அப்போது இந்த 4வது 5வது ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் விரும்புகிறது என்னன்னா, இன்டர்மீடியரி ஸ்டேஜ் ஆஃப் தி கிரியேஷன். நேற்று சொல்லியிருக்கேன் நான். அப்படின்னா முதல் படி என்ன? முதல் படியில் ஒன்றும் இல்லை, பகவான் மட்டும்தான் இருக்கார். எந்த மேனிஃபெஸ்டேஷன் சிருஷ்டி செய்கிறதுக்கு முன்னாடி அவரே இருக்கார். அவர் ஒருத்தரே இருக்கிறதுனால அதுக்கப்புறம் சிருஷ்டி ஏற்பட்டது காணப்பட்டதுன்னு சொன்னால் அவரே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்திருக்கணும். பொருள் அவராக தான் இருந்திருக்கணும், அறிவு அவராக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சிருஷ்டி விஷயம் பற்றி நேற்றுக்கு சொன்னோமா. ஸோ பஞ்ச மகா பூதங்கள் சூக்ஷ்ம தன்மாத்திரர்கள் ரூபத்தில் இருக்குது எல்லாமே. பஞ்ச சூக்ஷ்ம தன்மாத்திரர்கள். இந்த 5 மட்டும் இல்லை, இன்னும் கூட ஒரு 3 சேர்ந்து இருக்கிறது தான் அபரா பிரகிருத்தின்னு சொல்ல போகிறாரு. மனஹ, புத்தி, அப்புறம் அகங்காரம். மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 5 + 3 8 ஆயிடுச்சு. இங்கே கூட மனம்னா சாதாரணமாக இப்போ நமக்கு தோணுற அவங்களுடைய மனசு, இவங்களுடைய மனசு, அந்த லெவலில் இல்லாமல் இங்கே கூட இந்த 3 வார்த்தைகள் இங்கே வந்து சாங்கிய தர்சனம் படி எடுக்கும்போது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். இது சமஷ்டியில் அவ்வக்தமாக இருக்கிற ஒரு சக்தி அங்கே மனசு. சங்கரர் பாஷ்யத்தில் மனசுக்கு வந்து அவ்வக்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா சமஷ்டியாக இருக்கிற ஒரு
சக்தி, அதுக்கு பேர் மனசன்றம். அப்புறம் புத்தின்னு சொல்லும்போது கூட இண்டிவிஜுவல் வெஷ்டி இது சொல்லலை, சமஷ்டி புத்தி பற்றி சொல்லும்போது த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸு. அப்புறம் அதினி மகத் தத்துவம்னு கூட சொல்லப்படுறது. ஸோ மூல பிரகிருதி, அப்புறம் மகத்தத்துவம் அண்ட் அகங்காரம். ஸோ வார்த்தைகள் வேறு, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படி இருந்தாலும் இங்கே அந்த சமஷ்டி லெவலில் தான் பகவான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லிட்டு இந்த பிரகிருதி இப்போ மொத்தம் 8 ஆயிடுச்சு. இது அயம் மே பிரகிருதி, இது என்னுடைய பிரகிருதி அன்னு சொல்லிட்டாரு. தவிர இது அபரா பிரகிருத்தின்னு பேர் அங்கே பகவானு கொடுக்கலை. அடுத்த ஸ்லோகத்தில் தான் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் 2 சொல்கிறாருன்னு தெரியும். ஆனால் நம்ம நேற்றுக்கே நம்ம இந்த விஷயத்தின்னு விசாரித்ததுனால இப்போ உங்களுக்கு புரியுறது. இது இந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய அபரா பிரகிருதி, லோயர் நேச்சர். இதுதான் பின்னா, 8 விதமாக விபஜிக்கப்பட்ட அஷ்டதா பின்னா இயம் மே அபரா பிரகிருதி அப்படின்னு டிவைடட். இது அவருடைய நேச்சரே தான். என்ன நேச்சரான லோயர் நேச்சர் அபரா பிரகிருதி. இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அப்படின்னா பகவான் இப்போ முதல்ல அபரா பிரகிருத்தின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது கூட இன்டர்மீடியரி ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிருஷ்டி எதுவுமே ஆகலை, பஞ்சமகாபூதங்களை கூட வரலை, சூக்ஷ்ம பஞ்சமகாபூதங்களாகவும் வரலை, மனோபுத்தி சித்தம் அகங்காரம் கூட எதுவுமே வரலை. ஆனால் சுத்த பிரம்ம சைத்தன்யமாகவே பகவான் தான் மட்டும் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபஸ்ட்டு அவ்யக்த ரூபமாக இருக்கார், அன்மேனிஃபெஸ்டட் ரூபமாக இருக்கார். இப்போ மேனிஃபெஸ்ட் ஆனதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். அப்படின்னா இன்டர்மீடியரி ஸ்டேஜ்னு சொல்லணும். அங்கே வரைக்கும் அதுக்கு பிறகு இப்போ இந்த ஸ்லோகத்தில் இது இப்படி டெக்னிக்கலாக இந்த வார்த்தைகள் எடுத்துகிட்டு இந்த ஃபயர், வாட்டர், ஸ்கை, ஏர், எர்த் இப்படியெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக இந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்தா நமக்கு ரொம்ப ஆப்ஜெக்டிஃபை நேச்சரே நமக்கு வரும். அதனால் இது கொஞ்சம் பக்தி பாவத்தோடு பார்க்கணும். எதுக்குனாலன்னா மே பின்னா பிரகிருதி, என்னுடைய இங்கே பூமி, ஆகாயம், காற்று, நெருப்பு அது முக்கியம் இல்லை, அந்த பகவான் முக்கியம். பாருங்க, மே பின்னா என்னோடது. அப்போ அவர் தான் முக்கியமா, அவருடையது முக்கியமா? சுவாமி தானே முக்கியம். அப்போது நமக்கு அப்படிப்பட்ட சுவாமியோடைய பகவானுடைய பிரகிருதி, அபரா பிரகிருத்தின்னா பகவானுக்கு சேர்ந்ததானே. பகவான் நமக்கு அப்பாவாக நினச்ச பகவானுடைய பிரகிருதி நமக்கு அம்மா ஆகும் இல்லையா? அப்போது அம்மான்னு பார்க்கும்போது எப்படி போக புத்தி வருமா? யோக புத்தி வரும், பூஜிக்கிற புத்தி வரும். பாருங்க, அதனால் பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதேதோ அனலைஸ் பண்ணிவிட்டு ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம இந்த ஸ்லோகங்களை படித்து பார்க்கக்கூடாது. அதனால் மே பிரகிருதி, மே பின்னா பிரகிருதி, அந்த மே வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தா இந்த போக புத்தி போய் யோக புத்தி வரும். ஏன்னா இது மொத்தம் பகவானுக்கு சேர்ந்ததே. அப்போது பக்தி, யோக பாவனை, பக்தி பாவனை நமக்குள்ள வளரும். அதனால தான் அப்போது போக புத்தி போய் யோக புத்தின்னு என்ன? பிரசாத புத்தி. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே. அந்த பிரசாத புத்தி தானே 3வது அத்தியாயத்தில் பகவான் கர்மயோகத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால்
இந்த விதமாக அந்த ஸ்லோகத்தினை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அடுத்ததாக 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். अपरेयमितस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो य एदं धार्यते जगत्. மேலே என்ன பார்த்தோம், 8 + 1 இருக்குது. அது என்னது, பராப்பிரகிருதியோடு இருக்குல்ல. முதல்ல 2ஆக பிரித்தோம். அதில் 1ல் 8 அபராப்பிரகிருதி கீழே பகவான் சொன்னார். அப்போது அந்த 8ம் இருக்கு, அப்புறம் நானாகவே இருக்கேன். அந்த பராப்பிரகிருதி மை ஹையர் நேச்சர் நானும் இருக்கேன். அப்போது மொத்தம் 8 + 1 9 ஆயிடுது. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதில் வெளிப்படி தெரியாமல் மகா வாக்கிய உபதேசம் இருக்கு, தத்துவமசி. சரியா? அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 8 அபராப்பிரகிருதி ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நீ பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கவனிப்போம் கொஞ்சம். மாற்றம் ஏற்படுறது எல்லாமே, எதிலெல்லாம் மாற்றம் காணப்படுறதோ சேஞ்ச், அது எல்லாமே அபராப்பிரகிருதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதெல்லாம் எனக்கு மாற்றம் ஏற்படுறதுன்னு யாருக்கு தெரியறது? எதெல்லாம் எனக்கு அனுபவப்படுறதோ, தெரியப்படுறதோ. என்ன தெரியப்படுறது, என்ன அனுபவப்படுறது? பிரபஞ்சம், ஷரீரம், என்னுடைய மனம், இதெல்லாமே அனுபவப்படுறது. ப்ளஸ் மாற்றமும் அதில் இருக்கனே, இதுவும் எனக்கு தெரியறது. அப்போது மாற்றம் இருக்கிறது எல்லாமே, எனக்கு தெரியப்படுறது எல்லாமே அபராப்பிரகிருதி. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அப்போது பராப்பிரகிருதி எங்கே இருக்கு? பராப்பிரகிருதி எங்கே இருக்கு? அதுதான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. அது எங்கோ இல்லை, ஏதோவாவா இல்லை, நீயாவாதான் இருக்கு. நீதான் அது. அதனால ஓடாத, எங்கேயுமே போய் தேடுறதுக்கா இல்லை. அப்சர்வ்டு, தெரிஞ்சப்பட்டது, கவனிக்கப்பட்டதெல்லாம் அபராப்பிரகிருதி. அப்போ பராப்பிரகிருதி అనేది எங்கே இருக்குன்னா, இதுக்கு சமாதானந்த பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அது நீதா. அது என்ன அர்த்தம்? அப்போது தத்துவமசி மகா வாக்கியம் தானே. பாருங்க, தத்துவமசி, யூ ஆர் தட். அந்த பராப்பிரகிருதி பகவான் பற்றி சொல்லிக்கல, பகவானே தானே எல்லாவா ஆயிட்டாருன்னும் போது இங்கே இருக்கிற. ஸோ அப்சர்வ்டு எல்லாம் அபராப்பிரகிருதி. அப்சர்வர் இஸ் த பராப்பிரகிருதி. அப்போது இது அந்த பராப்பிரகிருதி நீதா, அப்சர்வ் பண்ணுற நீதான்னு சொன்னால் இது ரொம்ப மைண்ட் பாக்லிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நம்மளால் அவளை சட்டுன்னு ஏற்றுக்க முடியாது. இதுதானே சாஸ்திரம் சொல்ல வருது, யூ ஆர் தட்னு சொன்னானோ, அண்டு ஜீவ பிரம்ம ஒன்று தானே சொன்னானோ, ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொன்னானோ. ஸோ ஒன்னஸ் ஆஃப் தி அதுதானே தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது அந்த நீ அண்ண யார் అనేది கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் ஜீவ என்றோம். ஜீவ is not a individual actually.
it is a abhivektam jivanam expressing through every jiva is called para prakriti, paramatma. இல்லை இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ் என்றோம். கான்ஷியஸ்னஸ். இப்போ ஸ்லோகத்தில் பாருங்க, பகவான் இந்த கேள்விக்கு தான் பதில் கொடுக்குறாரு. என்ன கேள்வி? பராப்பிரகிருத்தினது எங்கே இருக்கு? அவர் என்னோடதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டா நமக்கு என்ன ஆகும்? அதனால தான் இங்கே இன்டைரக்ட்லி தத்துவமசி மகா வாக்கியம், அந்த பராப்பிரகிருதி நீதா. இயம் அபரா வித்தி பிரகிருதிம். மேலே சொன்ன அந்த 8மே இயமன்னா எது 4வது ஸ்லோகத்தில் நான் விவரித்தானோ அந்த 8-fold நேச்சர், அது அபரா. பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக இங்கே அபரா வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். அங்கே அப்படி சொல்லலை. சரியா? பிரகிருத்தனே வார்த்தை காமனாக சொல்லியிருக்காரு. ஸோ அபரா, இந்த அபரான்னா லோயர் நேச்சரான்னு சொன்னோமா. இது சங்கரர் பாஷ்யத்தில் 4-5 வார்த்தை எழுதுறாரு பாருங்கோ. ந பரா, எது ஹையர் இல்லையோ அது. நிக்ருஷ்டா, ரொம்ப நிக்ருஷ்டமன்னா என்னது? ரொம்ப அழுக்கோடு சேர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லலாமா? ரொம்ப யூஸ்லெஸ்ஸனோ இல்லைன்னு ரொம்ப ரொம்ப தாழ்ந்த குணம் இருக்கிறது நிக்ருஷ்டம். உத்கிருஷ்டம்னா உன்னதமானது, நிக்ருஷ்டம்னா நீச்சம்னு சொல்லணும். எதுக்கு இப்படி திட்டுறாருன்னா சொல்லுவார். அப்புறம் இதோ அசுத்தா. ஏன் நான் நிக்ருஷ்டம்னு சொல்கிறேன்னா, இது அசுத்தமாக இருக்கு, அழுக்கோடு இருக்கு. இந்த அபராபிரகிருத்தில் எல்லாமே பேதங்கள் காணப்படுறது, பல பிரச்சனைகள் இருக்கு, பல ஏமாற்றம் எல்லாம் இருக்கு, மோகம் ஏற்படுத்தி. ஸோ அசுத்தா. அதனால இது என்ன? அனர்த்தகாரி. இது அனர்த்தம் கொண்டு வரும். இது மட்டுமே நீ நினச்சிக்கிட்டு சிந்திச்சுட்டு இருந்தால் இந்த அபராபிரகிருதி அதனே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்த ஒன்றும் இல்லை. அது அனர்த்தகாரி. அது சத்தியம் அப்படின்னு அது மேலே திருஷ்டி வச்சா உனக்கு அனர்த்தந்தான், உனக்கு நஷ்டந்தான். ஸோ நபரா, நிக்ருஷ்டா, அசுத்தா, அனர்த்தகாரி. இவ்வளவு சொல்லி புரியலையா? சம்சார பந்தனாத்மிகா. சம்சாரமனே பந்தத்தனை உருவாக்கி ஒரு ஜீவன் அந்த ஜெயிண்ட் வீலில் போட்டு சுற்றிட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணமனு கட்டினா யாரும் பண்ண மாட்டான். ஏன்னா சில பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, சில பேர் நீ இறங்கணும் எனக்கு வயிறு பரட்டுறதுன்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டான். நீ தான் சமாளிச்சுக்கணும். ஒரே ஒரு வழி, அதில் குதிக்கணும். அதே மாதிரி இந்த மெரி கோ ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல ஏறி உட்காரும்போது நல்லா மெரி, அப்புறம் ஆயிடும் சாரி கோ ரவுண்டு. ஏண்டா ஏறிட்டேன்னு. ஸோ அதனால தான் சம்சார பந்தனாத்மிகா இது அப்படின்னு சொல்லி. அப்படியே நீ வித்தி அபரா, இயம் அபரா பிரகிருதிம் வித்தி, இதுதான் லோயர் நேச்சர்னு தெரிஞ்சுக்கோ. ஆனால் அந்யாம் இதஹா தூ, ஆனால் இன்னொன்று இதுக்கு டிஸ்டிங்க்ட், இதுக்கு அப்பாற்பட்டதா, இதுக்கு ஒட்டுக்காமல் இருக்கிற, சரியா? அந்யாம் இதஹ தூ, இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னொன்று இருக்குது. அது மை which is இந்த லோயர் நேச்சருக்கு ரொம்ப டிஸ்டிங்க்டாக ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹையர் நேச்சர்னு அர்த்தம். இங்கே பரானேது வார்த்தை உபயோகப்படுத்தாமல் இருக்கு. அது என்ன தெரியுமா?
ஜீவபூதா. பார்த்தீங்களா, எது ஜீவானே இங்கே காணப்படுறதோ நினைக்கிறானோ தோணுறதோ அந்த ஜீவபூதாம், which is in the form of the ஜீவான்றார். அதனால தான் நான் இதே சார் நீங்கள் அவ்வளோ தைரியமாக சொல்லிட்டீங்க அந்த பராபிரகிருதி நீதான் சொல்லிட்டேன்னா, ஆமாம் தைரியமாக சொல்கிறது இது சத்தியம் தானே. பகவானே சொல்கிறாரு, ஜீவானி எது சொல்லப்படுதோ க்ஷேத்திரஜன ரூபமாக இருக்கிற ஒரு க்ஷேத்திரத்தில் ஒரு சரீரத்திலும் சரீரம் அபராபிரகிருதி க்ஷேத்திரம். க்ஷேத்திரத்துக்குள்ளே இருக்கிற இந்த க்ஷேத்திரஜனு ஜீவ நத்திங் பட் தி பராபிரகிருதி, ஹையர் நேச்சர். அப்போது கடவுள் அபராபிரகிருதி பராபிரகிருதி ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே ஒரு சரீரமாக நிற்கிறது. இது நீ ஜீவனே தெரிஞ்சுக்கிட்டு இதோடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை, தெரியலன்னு அஜ்ஞானம் தான். ஸோ அதனால் இந்த மொத்தம் கூட அப்படின்னா அர்த்தம் எல்லாருமே, நீ மட்டும் இல்லை. உனக்கு சொன்ன நீ கூச்சப்படுறதுக்கோ வைக்கப்படுறதுக்கோ இல்லை சார், நான் எப்படி சார் ஈஸ்வரன் ஆகிடுவேன், நான் எப்படி ஹையர் நேச்சர், எனக்கு உனக்கு அஜ்ஞானத்தினா நீ அப்படி சொல்கிற. பகவான் சர்வம் ஜீவபூதாகன்னா ஜீவபூதாம், ஜீவரூபத்தில் இருக்கிற எல்லா சரீரங்களுக்குள்ளதே. மே பராம், இப்போ சொல்கிறார், தட் இஸ் மை ஹையர் நேச்சர். அந்த பிரகிருதி இருக்கு, அது ஹையர் நேச்சர். ஏன் அது ஹையர் நேச்சர்? எதனால? ஐயா எதனால? எது இருக்கிறதுனால, எது இந்த அபராபிரகிருதி எல்லாத்துக்கே உள்ள அந்தர்கதமாக பிரவேசமாகி அதோடைய ப்ரெசன்ஸு எல்லாத்திலும் இருக்கு. அது இருந்து தான் மேலே ஒட்டமாக இந்த போலிக்குள்ள ஸ்வீட்டு இருந்து மேலே மாவு தெரிஞ்ச மாதிரி இந்த பராபிரகிருதி மேலே அபராபிரகிருதி விளையாடுறது. ஐயா எதினால, எது இல்லை எது இது எல்லாத்துக்குள்ளே பூந்து எல்லாத்துக்குள்ளே அடிப்படையாக ஒரு சூத்திரமாக இருக்கின்றனதோ, இதம் ஜகத்து தாரியத்தே. இது மொத்தம் அசல் நிற்கிறதுக்கு, இந்த ஜகத்து நிற்கிறதுக்கு, இந்த சரீரம் நிற்கிறதுக்குன்னா இப்போ இதில் அந்த ஜீவ சைத்தன்யம் இருந்தால் தானே இது நிற்கிறது. அதனால் இதம் ஜகத்து தாரியத்தே, இந்த உலகம் மொத்தம் அப்படி பிடிச்சி வச்சு நிற்க வைக்கிறது, நடத்துறது, சமாளிக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, ஹார்மோனியஸ்லி இந்த மொத்தத்தினை நடத்துறதுனால, ஹே மகாபாகோ அர்ஜுனா புரிஞ்சுதா? இப்போது அந்த 8 அபராபிரகிருதி அது எல்லாமே ஜெகத்தாவே மாறி காணப்படுறது. அதில் அது சப்போர்ட்டாக அந்தர்கதமாக அனுசூதமாக இருக்கிறது அந்த பராபிரகிருதி, மை ஹையர் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா தாரியத்தைன்னா அது நிற்கிறது அந்த பிரவிஷ்ட எல்லாம் அதுக்குள்ளே இருந்து. ஓகே, அதனால் பிகாஸ் ஆஃப் இந்த பராபிரகிருத்தினால தான் இந்த உலகம் மொத்தம் வேலை பண்ணுறது, நடக்கிறது, ஹார்மோனியஸாக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு அதனால தான் இந்த ஜெகத்துன்னு பற்றி பார்க்கும்போது சொல்லும்போது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஜெகத்து மொத்தம் காஸ்மிக் பர்சன், காஸ்மிக் பீயிங். அதனால தான் புருஷ சூக்தம் ஜெகத்து மொத்தம். ஸோ பராபிரகிருதியோடு சேர்ந்திருக்கிற த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் అనేది ஒன்று இருக்கிறது. இந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் தான் இது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக நடத்துறது, அப்படி சேர்த்து வச்சுருக்கு. அதனால தான் இந்த காணப்படுற பிரபஞ்சம் மொத்தத்தினையும் காஸ்மிக் பர்சன், யூனிவர்சல் பீயிங்னு சொல்லும் போதோ ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத. பார்த்தீங்களா, 2வது லெவலுக்கு வந்துட்டோம். இஷ்ட
ஏகரூப தியானம் உபாசனையில் வந்து பர்சனாக சொன்னது எல்லாத்திலும் தாண்டி சர்வம் ஜகத்தே பகவானுடைய ரூபமனே நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி த இன்டர்மீடியரி ஸ்டேஜ் பற்றி தான் இந்த 4-5 ஸ்லோகங்களுக்குள்ள பகவானை சொல்லி அதுக்கு பிறகு இது மொத்தம் இப்போ பெரிய அளவில் உலகமாகி 14 புவனங்களாகி நிறைய கேலக்சிஸு கிரகங்கள் நட்சத்திரங்கள் சந்திர தார இத்தனை ஆகி விஸ்தரிச்சது பாருங்கோ. அதை ஃபைனல் எவால்வ்டு ஸ்டேஜ். இன்னும் கூட எவால்வ் ஆகிட்டே இருக்கோ என்னமோ தெரியல. ஸோ அதனால் சயின்டிஃபிக்காக பேசும்போது என்ன ஆகிடுதுன்னா ஒரு பிக் பேங், ஓகே, அப்படின்னா முதல்ல எதுவுமே இல்லை, ஒரு பிக் பேங்குன்னா சிருஷ்டி ஆரம்பமாயிடுச்சு. அதே மாதிரி இது எப்போ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக போகும் இது சொல்லுவார் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் பகவான். ஸோ இப்போ 5வது ஸ்லோகம் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பராபிரகிருதி அபராபிரகிருதி பராபிரகிருதி ரெண்டுத்தனையும் விவரிச்சிட்டார். அபராபிரகிருதி பற்றி சொல்லும் போது 8 விஷயங்கள்னு இங்கே சுருக்கமாக சொல்லிட்டார். இந்த 8னே 16ஆவும் 21ஆவும் 24ஆவும் சாங்கிய யோக ஃபிலாசபியில் விவரிக்கும் போது ஷோடச கலாச புருஷ, ஓகே, சதுர்விம்சதி இப்படியெல்லாம் இன்னும் பிரித்து சொன்னால் 5 பிராணங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மங்கள், இதெல்லாம் அப்புறம் அது லேட்டர் டெவலப்மெண்ட். அதை சின்ன செடியாக இருக்கிறது பெரிய மரமாக ஆகிடுத்தேன் அது சொல்லி. அப்போது இந்த புருஷ சூக்தம் காஸ்மிக் பீயிங்கன்னா என்னமோ பெருசாக ஏதோ சொல்கிறத நினச்சக்கூடாது. என்ன அதுன்னா பெரும் ஆள். நம்ம எல்லோரும் இப்போ இந்த சரீரத்தில் சின்ன ஆள். இது மொத்தம் ஒரே சரீரமாக பார்க்கும்போது இந்த ஜகத்து மொத்தம் பெரும் ஆள். சேர்ந்து படித்தா பெருமாள். அதனால் பெருமாள் கோவிலில் மட்டும் இல்லை, கோவிலுக்கு போய் முதல்ல அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த உலகம் மொத்தம் ஸ்ரீரங்கந்தான், இந்த உலகம் மொத்தம் வைகுண்டந்தான், இந்த உலகம் மொத்தம் கைலாசந்தான். இது என்ன பகவானுடைய ஸ்வரூபந்தான். இது பகவானே தான், ஸ்வரூபம் இல்லை, பகவானோடையன்னு சொல்லக்கூடாது, பகவானே தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராத வரைக்கும் நம்ம பக்திக்கு ஞானத்துக்கு எதுக்குமே ஒரு பரிபக்வத்தை பூர்ணத்தை வராது. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகாஸ் பகவான் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறார். சொல்லி அடுத்த 6வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஏதத்யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவ பிரலயஸ்ததா. இந்த 6வது ஸ்லோகத்தில் இப்போது அந்த 3வது ஸ்டேஜ் அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக இருக்கிற பஞ்சமகாபூதங்களும் அப்புறம் அது எல்லாத்துடைய காம்பினேஷன், அதில் 3 குணங்களுடைய காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஏற்பட்டுட்டு பஞ்சபூதங்கள் பஞ்ச பௌத்திகமாக மாறிச்சு. பூதம் பௌத்திகம் 5 கிரேட் எலிமெண்ட்ஸ் என்றோம். அப்புறம் வந்து அந்த கிரேட் எலிமெண்ட்ஸ் வந்து சூக்ஷ்மமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்தூலமாகும்போது அதுக்கு பேர் எலிமெண்டல், எலிமெண்ட்ஸ் அண்ட் எலிமெண்டல். இந்த எலிமெண்டல் అనేది எங்கே உதாரணம் நம்ம சரீரம் தான். இது பாருங்க, அது ரொம்ப ரொம்ப காம்பினேஷன்ஸ் அண்ட் பர்முட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் எல்லாம் ஸோ மெனி வெரைட்டி பேக் பண்ண மாதிரி நல்ல விதவிதமான சரீரங்கள், விதவிதமான எல்லா உலகம் காணப்படுறது. அத்தியந்த அற்புதமான சிருஷ்டி திருஷ்யம் காணப்படுறது. ஸோ அதனால் அந்த விஷயத்தின் இந்த 3வது ஸ்டேஜ் ஆஃப் தி சிருஷ்டி பற்றி சொல்லும்போது சிருஷ்டி வேறே இல்லை, பகவானே தான் அதில் இருக்கார். ஏதத் யோனீனி என்ன
அந்த சொல்லப்பட்ட ரெண்டு உச்சார்தி காஸ் ஆஃப் தி பீஜம், யோனியன்னு பீஜம்னு அர்த்தம், ஊம்பு, ஏத்தது அந்த ரெண்டு எது அபரா பிரகிருதி பரா பிரகிருதி, ஏத்தத் யோனீனி பூதானி. அப்புறம் எல்லா பஞ்சமகாபூதங்களாக, சூக்ஷ்ம பஞ்சமகாபூதங்களாகட்டும், ஸ்தூல பஞ்சமகாபூதங்களாகட்டும், ஓகே, அப்புறம் அதினாந்து வந்த ஜீவிகள்னு கூட பூதங்கள்னு சொல்லுவோம். ஸோ ஏதத் யோனினி பூதானி, அந்த ரெண்டு பராபிரகிருதி அபராபிரகிருதி ரெண்டும் சேர்ந்து தான் சர்வாணி இது. இந்த மொத்தம் சர்வாணின்னு எதுவுமே இந்த ஜீவனம் இருக்கிற சரீரங்கள் மட்டும் இல்லை, சைத்தன்யம் ஜீவனம் காணப்படாத பொருட்களுக்குள்ள கூட அவ்வக்தமாக இருக்கிறதுனால மலை, கொடி, செடி, அப்புறம் நதிகள், காட்டு எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே. அதனால்தான் சர்வாணி. உபதாரையா, இந்த விதமாக தெரிஞ்சுக்கோ ஏ அர்ஜுனா. உபதாரையா இது, இந்த மாதிரி என்னது, சர்வாணி பூதானி, எல்லா காணப்படுறது எல்லாமே பூதங்கள், ஆல் த திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ் எடுத்துக்கணும், திங்ஸு அண்ட் பீயிங்ஸ். ஏதத்யோனினி, அந்த க்ஷேத்திரஜன லக்ஷணமாக இருக்கிற, அப்படி எடுத்துக்கணும். சங்கரர் அந்த வார்த்தை போடுறார். ஏதத் யோனின்னு என்ன, அபராபிரகிருதி பராபிரகிருதி எது நான் சொல்லியிருக்கானோ அது ரெண்டு என்ன, இன்னொரு வார்த்தையிலோ க்ஷேத்திரஜன லக்ஷணே அப்படி இருக்கிற அந்த ரெண்டு சேர்ந்து தானே காட்னு இப்போ கிளியராக டிக்ளரேஷன் நம்ம புரிஞ்சு போச்சு. நான் ஹூ இஸ் காட்? அபராபிரகிருதி ப்ளஸ் பராபிரகிருதி இஸ் ஈக்குவல் டு காட். ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கு, இண்டிவிஜுவலாக எடுத்தாலும் சமஷ்டியாக எடுத்தாலும். அதனால த காட் இஸ் தீஸ் டூ டுகெதர். அதனால தான் இந்த ஸோ அப்படின்னா பிரகிருதி ஆஸ் தேர் மெட்டீரியல் காஸ். இப்போ வரைக்கும் இன்னும் மெட்டீரியல் காஸ் பற்றி தான் சொல்கிறார். ஏதத்யோனினி க்ஷேத்திரஜன, அது யார் தெரியுமா? அகம். அந்த அகம் வார்த்தை அங்கே உபயோகப்படுத்துகிறாரு. என்ன, அந்த அகம் అనేది தானே பரா பிரம்ம சைத்தன்யம் அகம். அதனால் இங்கே கூட இந்த அகம்னு சொல்லும்போது பிரம்ம சைத்தன்யம் அதானே பராபிரகிருதி, அதானே ஜீவன் சொல்லிட்டார் பகவான். பேரு தான் வித்தியாசம். பேர் கொடுக்கலன்னா அது இருக்கு, அகம் இருக்கு, தெரிஞ்சுக்கிற நான் இருக்கேனே, அகம் நான். அகம் பிரபவா, இந்த அகம் பரா சைத்தன்யந்தான் பிரபவா. அதனால் இதுதான் சோர்ஸ் ஆஃப் தி பிரபவன்னு எதிலிருந்து எல்லாமே வந்துச்சோ, பிரகர்ஷனேன பவதி உத்பவிச்சோ. அதனால் த சோர்ஸ் இந்த அகம் தான். என்ன அகம்? பராபிரகிருதி தான். ததா அது மட்டும் இல்லை, சோர்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டிங் கிரியேட்டிங் மட்டும் இல்லை, பிரளய ததா பிரளய, அதே மாதிரி எல்லாமே டிசல்யூஷனுக்கு கூட கிரவுண்ட் அதுதான். பிரபவ பிரளய ஸ்தான, ஸ்தானம்னு இடம்னு அர்த்தம். பிரபவ பிரளய ததா ரெண்டுமே. ஸோ எதிலோனிந்து எல்லாம் காணப்படுதோ திரும்பி எதுக்குள்ளே எல்லாமே போகிறதோ என்னது? கிருத்னஸ்ய ஜகத, கிருத்ஸ்னஸ்ய ஜகத, ஜகத் மொத்தம், த என்டையர் யூனிவர்ஸ் வித்தவுட் எனி எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த டோட்டல் கிராண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் ஜகத், த ஜைகான்டிக் ஜகத், அதுக்கு இந்த ரெண்டு தான் பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு சொல்லப்படுற. அது ரெண்டு தான் காட், தவிர தனியாக காட் అనేది ஆஸ் எ பர்சன் இல்லை, காஸ்மிக் பர்சன் தான். அது ரெண்டு அப்படின்னா காணப்படுறதெல்லாம் கடவுள் தவிர
வேறு எதுவுமே இல்லை. there is nothing but God. if anybody ask question கேட்டா where is the God, என்ன கவுண்டர் கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னோம்? where is not, where he is not, எங்கே இல்லைன்னு நீ காட்டு, நான் அப்புறம் சொல்கிறேன். அவனுக்கு சொல்ல முடியாது. அவனு கேள்வி கேட்ட அவன் ரொம்ப லோயர் திங்கிங், அவித்தியில் இருக்கிறவனை கேட்கறது. இப்போ இது படித்ததுக்கப்புறம் நமக்கு தெரியறது, there is nothing but God, the only God everywhere. அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்தில் விவரித்து அதுக்கு பிறகு ஸோ பூத பிரபஞ்சம் அப்புறம் பௌதிக பிரபஞ்சம் ரெண்டுமே எலிமெண்ட்ஸ் அண்ட் எலிமெண்டல்ஸ். அதுக்கப்புறம் அதான் ஸோ மெனி கெமிக்கல்ஸு அது இது காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு அப்போது சர்வஜனான இந்த ஈஸ்வர சக்தி, ஈஸ்வரன் தான் பராபிரகிருத் அபராபிரகிருத்து கூடி இருக்கிற ஈஸ்வரன் தான் இந்த சர்வ ஜெகத்து காணப்படுறதுக்கு காரணம். இதோடைய ஒரு மினி ஸ்பெசிஃபன், ஒரு சாம்பிள் ஆஃப் திஸ் பிரளயம் அண்டு பிரபவம் அப்படின்னா இதுக்கு எங்கே போய் புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. நம்முடைய நித்ரைக்கு போகிறதுக்கு முன்னாடி வர கனவுனை பற்றி விசாரம் பண்ணாவே போதும். என்னாச்சு, அந்த ஒரு சின்ன மினியேச்சர் ஆஃப் த சிருஷ்டி தெரியுது. சிருஷ்டி ஸ்திதி லய. கனவுல நானே மட்டும்தான் இருக்கேன். என்னால் உருவாக்கப்பட்ட என் ஆதாரமாக வச்சுக்கிட்டு வேலை செய்கிற அந்த மனசே அங்கே நான் இருந்தாதான், நான் இருக்கேன், அங்கே அது இருக்கு. கனவு எல்லாத்தையும் உருவாக்குறது பிரபவ. அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே பிரளய, லயிச்சு போடுறது. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, இந்த அங்கே டைமு ஸ்பேஸு கூட தனியாக நம்மளே உருவாக்கிக்கிறது. தனி டைம், ஜாகிரத அவஸ்தை டைமுக்கு ஸ்பேஸுக்கு அங்கே சம்பந்தம் இல்லை. அதனால் ரிசர்ச் என்ன சொல்கிறான்னா, 1.5 நிமிஷம் வர கனவு தான் அதில் எவ்வளோ பெரிய காலம் டைம் ஓடி போன மாதிரி அனுபவம் ஏற்படுறது. அதுக்கு REM ரேப்பிட் ஐ பால் மூமெண்ட், ஐ மூமெண்ட் அனுவான் அவன். அது அந்த கனவு நல்லா வரும்போது 1.5 நிமிஷம் மேக்ஸிமம் கனவு அது கவனித்தா கனவு வருது. இந்த ஐபால்ஸ் ரேப்பிட் மூமெண்ட் இருக்குமா அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸு ரிசர்ச் பண்ணி ஏதோ சொல்கிறது. ஸோ அதனால் அவ்வளோ கொஞ்சம் நேரம். ஸோ டைமு ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம உருவாக்கிக்கிறோம். அப்போ நான் தானே ஈஸ்வரன் அங்கே. ஆனால் இது అది కనవు ననిచి இந்த லிமிட்டேஷன்ஸ்లో నుండి చిన్న ఉపాధిలో నుండి చిన్న சிருஷ்டி பண்ணும்போது அதுக்கப்புறம் மொத்தம் எதுவுமே இல்லாமல் காணப்படாமல் செஞ்சுட்டு தூக்கமும் பார்க்குறேன் நான். அப்போ தூக்கத்தில் யார் இருக்கிறா? தூக்கத்தில் சிருஷ்டி எதுவுமே இல்லாததுக்கு முன்னாடி சிருஷ்டி புறா நான் மட்டும்தான் இருக்கேன். எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு அது வார்த்தைனால் இங்கே சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் மனசு கிளம்பி வார்த்தை சொல்ல முயற்சி பண்ணால் அது ஃபெயில் ஆகிடும், சொல்ல முடியாது. அதனால தூக்கத்துடைய அனுபவம் எதுவுமே இல்லை, ஆனால் நான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? ஒன்று கச்சிதமாக சொல்லணும், நிம்மதியாக இருக்கேன்னா. அதனால தான் ஆனந்தம் நம்முடைய ஸ்வரூபம். ஆனால் நல்ல விசாரம் சிந்தனை பண்ணணும். தூக்கம் பற்றி அடிக்கடிக்கு எல்லா கிளாஸ்லையும் சொல்லிகிட்டே இருக்கீங்க, கனவு பற்றினே. அதுதான் அர்த்தம் பகவான் இங்கே இப்போ பேசினது. விடுங்க, இப்படி புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்படி சொல்லிட்டு அடுத்தது 7வது ஸ்லோகம் பார்க்குறோம். மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. நம்ம பொதுவாக
கவனிக்கிறது லோகத்தில் கவனிச்சா இந்த புத்தி இந்திரியங்கள் மூலமாக என்ன ஒன்று புரியும்னா ஒரு லா, எவ்ரி காஸ் has got its own cause. எல்லா காரணத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கும். நான் இந்த சரீரம் வரத்துக்கு காரணம் எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அம்மா அப்பா வரத்துக்கு அவங்களுடைய அம்மா அப்பா. ஸோ இப்படி இந்த காஸுக்கு இன்னொரு காஸ் இருக்கு. அண்ட் ஐ ஆம் காஸ் டு அகெயின் பிரிங் மை சில்ட்ரன். இல்லையா? இது ஏதாவது விஷயம் எடுத்துக்கோங்க. ஒரு மரம் கொட்டை இருக்கு, மரம் வந்துச்சு. மரம் தான் கொட்டை வரத்துக்கு காரணமாகிறது. ஸோ இப்படி லோகத்தில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வரணும்னா அதுக்கு ஒரு காசு. அந்த காசுக்கு இன்னொரு காரணம் இருக்கணும். ஆனால் இப்போ பேசின இந்த ஈஸ்வரன் பகவான் கடவுளுடைய விஷயத்துக்கு வரும்போதும் ஒரு டவுட் வரும். இந்த பரமேஸ்வர கடவுள் யாரை பற்றி இப்போ நம்ம பேசியிருக்கோமோ, என்ன பேசியிருக்கோம்? அவர்கிட்ட 2 பிரகிருதிகளோட சேர்ந்து இருக்கிறதா கடவுள். நான் காட் டெஃபினேஷன் என்ன பாருங்க. கடவுளே கொடுத்த டெஃபினேஷனை கடவுளை பற்றி கிருஷ்ணர் பராபிரகிருதி அபராபிரகிருதி. அதுதான் இந்த என்டையர் ஜகத்துக்கு உலகம் மொத்தம் உருவாகி காணப்பட்டு லயிச்சு போகிறதுக்கு காரணம் அந்த அபராபிரகிருத்தோட கூடி இருக்கிற காட், ஜெனரேட்டர், ஆப்பரேட்டர் அண்ட் டிஸ்ட்ராயர். சரி, அப்புறம் அவர் தான் என்டையர் யூனிவர்ஸ் காஸ்ன்னு சொன்னோம். இப்போது அந்த கடவுளுக்கு எது அந்த அபராபிரகிருதி பராபிரகிருதி கூடியிருக்கிற ஜகத்து மொத்தத்துக்கு காரணமான அந்த கடவுளுக்கு who is the cause of that God? அவருக்கு காரணம் என்ன? எந்த காரணத்தினால அவர் அம்மா அப்பா யாருன்னு கேட்குற மாதிரி. who is the parents of the God? God says, sorry my dear, உன்னுடைய கேள்வி தவறு. I am parentless. எனக்கு அம்மா அப்பா கிடையாதுன்னு தமிழில் யாரோ ஒரு பக்தனை பாடுறா. எனக்கு சொல்ல தெரியல, கேட்டிருக்கேன். சிவனை பற்றி, சிவபக்தனை பாரு. பரமேஸ்வா, உனக்கு அம்மா அப்பா இல்லாதனால தானே உன்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாயிடுற. நீ உங்கள் அம்மா அப்பா இருந்தால் உன்னை ஒழுங்காக பார்த்துட்டு உனக்கு பாதுகாப்பாக வச்சிருப்பார் இல்லை? ஏன் அம்மா அப்பா இல்லாமல் இப்படி இருக்கேன்னு சொல்கிறான் ஒரு பக்தனை. பகவானுக்கு இருக்கிற அந்த பக்தினால். ஸோ அந்த மாதிரி எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்னா த காஸ்லெஸ் காஸ். அது இப்படி தான் காசுன்னு கேட்கக்கூடாது. அதனால தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் இஸ் மித்யான்னு சொல்லும் வேதாந்தம். ஓரளவுக்கு தான் அலோவ் பண்ணி திங்க் பண்ணுறது விடுறது தவிர, அதுக்கப்புறம் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு இப்படி கேட்டுகிட்டே போனால் நீ இன்டலெக்டில் விழுந்துட்ட, அக்ஞானத்தில் விழுந்துட்ட, அபராபிரகிருத்திலேயே தள்ளிக்கிட்டு போயிடுவேன். அதனால காஸ்லெஸ் காஸ் இஸ் த பகவான். அந்த விஷயந்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான். இந்த 2 பிரகிருத்தில் அனாதி அனந்தமானி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போது அப்படி இருக்கிற அந்த 2வது இந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் வருது பாருங்கோ. இங்கேருந்து எடுத்துக்கோ. தனஞ்சயா, ஹே தனஞ்சயா, ஓ அர்ஜுனா, அஸ்தி ந அந்யத் பரதரம் கிஞ்சித். இந்த 2த்துக்கு மறுபடியும் வேறு ஏதாவது காரணமாக இருக்கான்னு இல்லை. தெர் இஸ் நோ அதர். அஸ்தி ந அந்யத், வேறு எந்த ஒரு பரதரம்னா இதுக்கு சப்ளிமெண்ட்ரியாக
சப்ஸ்டியூட்டாக வேறு ஏதாவது, சரியா, அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னா ஒன்றும் இல்லை. ந அந்யத் அஸ்தி பரதரம் கிஞ்சித் அட் ஆல். ஒரு காகம் அந்த சந்தேகம் வர வேண்டாம். there is no cause for this cause அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்படின்னா ஈஸ்வரா பிகம் த, ஈஸ்வரன் காரணம் ஆயிட்டாரு. ஜீவ அண்ட் ஜகத் எஃபெக்ட் ஆகிருக்கு, சரியா. அப்போது என்ன ஆகிறது, இங்கே ஜீவன் ஈஸ்வரன் ஜீவனை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்புறம் ஜகத்தினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் லாஸ் வச்சுருக்காரு. ஸோ வித் தி லாஸ் ஆஃப் தி ஈஸ்வரா இந்த ஜகத்து அண்ட் ஜீவா போத் ஆர் கண்ட்ரோல்டு, சரியா. ஆனால் நான் ஜீவன் இல்லை, நான் ஈஸ்வரனான்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இந்த லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இது எதுவுமே இருக்காது, பந்த விமுக்தன் ஆயிடுவேன். ஸோ அர்ஜுனா ந அஸ்தி கிஞ்சித் அந்யத் பரதரம், வேறு எதுவுமே இன்னொன்று இல்லை. தேர் இஸ் நத்திங் செகண்ட் அதர் தேன் மீ. அதுதானே அத்வைதம், அத்வைதம் பிரதிஷ்ட. அதர் தேன் மீ மத்தஹ அப்பார்ட் ஃப்ரம் மீ, நான் தவிர வேறு அப்படி யாருமே எதுவுமே இல்லை. பரமேஸ்வராத் காரணாந்தரம் ந அதர், வேறு எதுவுமே ந வித்யதே. எது நானே தான் காரணம், எனக்கு காரணம் இல்லை. இதம் சர்வம், எந்த சர்வம், எது பற்றி இப்போது ஜெகத்துன்னு பேசியிருக்கிறோமோ காணப்படுற திருஷ்ய பிரபஞ்சம், இதம் சர்வம் ஜெகத்து மயி புரோதம், மயி புரோதம் பரமேஸ்வரனான எனக்கு உள்ள அனுஸ்யூதம், ஒரு கயிறு நூலுக்கு மேலே புஷ்பங்களோ இல்லைன்னா இந்த மணி ஏதாவது ஒரு பீட்ஸ் கோத்தி அப்படி வச்சா அதெல்லாம் அப்படி பிடிச்சி இருந்துட்டு அது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மாலையாக ஒரு செயினாக காணப்பட வைக்கிறதுன்னு அர்த்தம். உள்ள அது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிற சேர்த்து வச்ச சூத்திரம், அதுதான் சொல்கிறார் பகவான். உதாரணம் இங்கே இதம் சர்வம் புரோதம் மயி, என்னால் அவரே ஒரு நூல், அவரே ஒரு சூத்திரம், அவரே ஒரு த்ரெட்டு. அந்த சைத்தன்யம் பரா பிரம்ம எனக்குள்ளதா, என்னாலதா, இது எல்லாமே மணிகணா இவ, அந்த செயினில் பீட்ஸ் மாதிரி, பூ மாலையில் பூக்கள் மாதிரி எல்லாமே கோக்கப்பட்டு அப்படி சேர்க்கப்பட்டு இருக்கே நிற்கிறதே காணப்படுது. அப்படின்னா உள்ள நான் இல்லைன்னு அந்த த்ரெட் இல்லைன்னா எல்லாம் உளுந்து போயிடும், ஒன்றும் இருக்காது. அப்படி இங்கே சொல்லும்போதும் ஓ பகவான் த்ரெட்டு தான், திரும்பி சந்தேகம் வரக்கூடாது. அப்போ அந்த பீட்ஸ் எல்லாம் யார், அந்த புஷ்பங்கள் இல்லை யார், அதை முதல்ல சொல்லிட்டோமே. குவையன்னு அந்த பானப்பண்ண அவனே மண்ணாவாவும் அவனேவா குவையானோனாவும் அவனே தான், எல்லாமே அவனே தான் இருக்கான். மெட்டீரியல் காஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். ஆனால் இந்த உதாரணம் சொல்லும்போது நம்ம ஜாக்கிரதை மறுபடியும் ஓ பகவான் எல்லாருக்குள்ள அங்கங்கே இருக்கார். எல்லாருக்குள்ளன்னு இந்த எல்லாரும் யார், எல்லாரும் பகவானே தான். அவரே தான் சரீரமாக இருக்கார், அவரே தான் உள்ள அந்தர்யாத்மா இருக்கார், அவரே தான் உலகமாக காணப்படுறாரு, அவரே தான் உலகத்தின் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறார், அவரே தான் ஆப்ஜெக்டாக இருக்கார், அவரே தான் சப்ஜெக்டாக இருக்கார். அதனால தான் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் போகணும். அத்வைத்த ஞானம் நல்லா படித்து சாஸ்திரம் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் போகணும். அப்படி போகிறது தான், அப்படி தான் ஞானம் ஞாத்தா ஞேயம் எதுவுமே இருக்கா, திரிபுட்டியே போயிடுமனும். அதே மாதிரி தான். ஸோ தீர்க்க தந்துஷு பட்டவத்து. இன்னொரு சங்கரர் இதுக்கு உதாரணம் என்னன்னா, இந்த ஒரு துணி வேஷ்டி ஏதாவது படவை இருக்குன்னா அதில் நூலு தவிர அந்த படவை வேஷ்டி అనేది ஒரு தனி பதார்த்தம் தனி வஸ்து இருக்கோ, நூல் இல்லாமல் நூலு தவிர வேஷ்டி இருக்கா வேறு இல்லையே. தீர்க்க தந்து அதில் அந்த நூல்கள் இப்படி
இப்படி ஓத புரோதம்னு சொல்லுவாங்க. அப்படி போய் சேர்ந்து கலந்து இருக்கும்போதும் அது மொத்தம் பிடிச்சிருக்கிறது. அது எப்படியெல்லாம் பிடிச்சிருந்து ஒரு ஷேப்புன்னு காட்டுறதோ, ஆனால் இருக்கிறது சத்தியம் நூலு தான். இல்லை ரொம்ப ஜென்ரல் எக்ஸாம்பிள் வந்து தங்கம் தான் பல ஆபரணங்களாக காணப்படுறது. தங்கமில்லாத ஆபரணம் இருக்குமோ? இப்போ உங்களை எல்லாருடைய தங்கம் எனக்கு கொடுத்துட்டு ஆபரணங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, முடியுமா? கொடுக்க முடியுமா? செய்ய முடியுமா? இல்லை. ஏன்னா தங்கம் இல்லாமல் ஆபரணம் இல்லையே. அதனால தான் இந்த உதாரணத்தில் மயி புரோதம் சர்வமிதம் சூத்ரே மணிகணா இவ அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தினை வந்து இன்னும் கூட இப்படி ஒரு பதத்தினை கொஞ்சம் இப்படி வித்தியாசமாக பார்த்தா மத்தஹன்னா இது வந்து சம்ஸ்கிருதத்தில் அஸ்மத் சப்தத்தில் வந்து மத் அண்ணா 5th கேஸ் அனுவோம். அப்படின்னா ஃப்ரம் மீ அப்படின்னு அர்த்தம். அதர் தேன் மீ, நான் தவிர, இன் கம்பேரிசன் சப்ஸ்டியூட்டா இன்னொன்று எதுவுமே இல்லை. மத்தஹ அப்பார்ட் ஃப்ரம் மீ. பரதரம் இன்னொரு காரணம். அந்நத் கிஞ்சித் அஸ்தி, கான்டெம்பரரி இன்னொன்று ஏதாவது அப்படி இப்படி எதுவுமே இல்லை. அந்நத் கிஞ்சித் அஸ்தி. அதனால் அப்சல்யூட்டான பராபிரகிருதியான பிரம்ம சைத்தன்யமான நான் வந்து இது எனக்கு காரணம் ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் படித்ததுக்கு ஞாபகம் படுத்திக்கிட்ட பகவான் அங்கே என்ன சொல்கிறார்? நஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யஸ்யாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இந்த பராபிரகிருதி சூத்ரே மணிகணா இவ இருக்கிற அது வந்து பூக்கள் எல்லாமே காஞ்சி போய் உளுந்து போனாலும், பூக்கள் எல்லாமே கொண்டு வந்து கோக்கலைன்னாலும், அது இப்படி தான் ஷேப்பு மாலையாக பண்ணலைன்னா கூட நூலாவா எப்போவுமே இருக்கேன். தங்கத்தனி உருக்கி அது எந்த ஆபரணம் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தா தங்க மாதிரி இருக்கேன். இப்போ ஆபரணங்கள் అనేది என்ன? ஜஸ்ட்டு ஒரு இருக்கிற அதே தங்கத்து மேலே ஒரு ஷேப்பு நீ கொடுத்துட்டு ஒரு பேர் கொடுத்தோம். ஆனால் அந்த நாமரூபத்தில் உளுந்து போய் அது சத்தியம்னு நினைக்கிறோம். அதனால தான் நாமரூபம் சத்தியம் நினச்சிக்கிறது தவறுன்னு சொல்கிறதுக்கு தான் ஜகத்து மித்யான்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னு அர்த்தம். நாமரூபங்கள் மித்யா. ஏன்னா தேவர் நாட் பர்மனெண்ட். ஆனால் அந்த நாமரூபங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஆப்சல்யூட் சப்போர்ட்டாக இருக்கிற ஆதாரம் வந்து தங்கம்தானே. அதனால் தங்கமே நீ தங்கம்னு தெரிஞ்சுக்கோ. ஆபரணங்கள் உன்னை மேலே சும்மா சூப்பர் இம்போஸ்டு. அதனால் நீ இது தெரிஞ்சுக்கிட்ட நீ ஞான தங்கம். இல்லைன்னா அழுக்கு பிடிச்ச ஷைனிங் இல்லாத அக்ஞான தங்கம். நீ தங்கம்தான். தங்கம் தவிர அது, ஆனால் இப்போதைக்கு அது தங்கம்னு தெரியல. தங்கத்துக்கு தங்கம்னு தெரியல. அதுதான் அக்ஞானம். அக்ஞானத்தை நீக்கிட்ட புதுசாக ஒன்றுக்குள்ள நான் தங்கமே தான், இவ்வளோ நாளில் நான் தங்கம்னு தெரிஞ்சுக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தவிச்சுக்கிட்டு இருக்கிற தவறு தான் அக்ஞானம். அதனால் நான் அந்நத். இங்கே இந்த ஸ்லோகம் எதுக்கு ரெஃபர் பண்ணோம்? கீதா நஜாயத்தே மிரியத். இந்த பராபிரகிருதி எது மேலே இந்த அபராபிரகிருதி எல்லாம் வேலை பண்ணுறதோ, இருக்கிற மாதிரி காணப்படுறதோ, அந்த பராபிரகிருதி
ஆத்மா சைத்தன்யம் பிரம்மம் பரமாத்மா ஈஸ்வரா ஈஸ்வரனுடைய அந்த ஸ்வரூபம்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அபரா பிரகிருத்தின்னு பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிறோம், அதையும் பகவான் தான் விபூதின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இனிமேல் சில விபூதிகள் எல்லாம் சொல்ல போகிறாரு. ஸோ நஜாயத்தே மிரியதேவா கதாச்சித் இந்த பராபிரகிருதி த ஹையர் நேச்சர் ஆஃப் த காட் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் எப்போ பிறக்கலை, இறக்க போகிறதில்லை, என்னுமே ஆகலை, எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகலை, ஆக முடியாது. அதுதான் அஜஹ நித்ய சாஸ்வத புராண அப்படின்னு பார்த்தோங்க. நாளைக்கு மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு அப்புறம் பார்க்குறோம். அந்யத் கிஞ் நாஸ்தி, இது எதுக்கு திரும்பி சொல்கிறேன்னா இன்னொரு விதம், அந்யத் கிஞ்சித் அந்யத் நாஸ்தி, அதனால் தேர்ஃபோர் கம்பேரிசன் ஆகும் நோ டியூவாலிட்டின்னு அர்த்தம். டியூவாலிட்டி துவந்தம் எதுவுமே பார்க்க முடியாது, டிவிஷனும் பார்க்க முடியாது. மத்தஹ கிஞ்சித் நாஸ்தி, நான் தவிர இன்னொரு எதுவுமே அதர் தேன் மீ நத்திங் எல்ஸ். இங்கே ஒரு சந்தேகம் வரும், அதை மட்டும் ஜஸ்ட் என்னன்னு சார், இந்த ரிலேட்டிவிட்டி அన్న அபரா பிரகிருதி இது எப்படி ஆப்சல்யூட்டில் இது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும்? ஆப்சல்யூட்டில் ரிலேட்டிவிட்டி ஓகே, நித்திய చైతన్య పరబ్రహ్మతలో అనిత్యமான అచైతన్యமான இந்த ஜடம் ஆர் ஆப்சல்யூட்டில் ரிலேட்டிவிட்டி எப்படி, ஹவு இட் வில் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அதுக்கு சுவாமிஜி சொல்கிற சிம்பிள் உதாரணம் மனுஷன் மேலே எப்படி பர்த்தானே ஒரு ஃபினாமினா, ஓகே, மனுஷன் மேலே ஹஸ்பண்ட் అనేది எப்படி சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டதோ அதே மாதிரி தான் சூப்பர் இம்போஸ் இமேஜின் செய்யப்பட்டதோ, இந்த சேம் வே ரிலேட்டிவிட்டி சத்தியம் இல்லை. அதனால தான் ஜகத் மித்யான்னு சொல்கிறது. ரிலேட்டிவிட்டி ஜகத் இது சூப்பர் இம்போஸ்டு, சும்மா கல்பிக்கப்பட்டது, இமேஜின் பண்ணப்படுறது. இது எல்லாமே இன்னும் நம்ம கிளியராக புரிகிற மாதிரி பகவான் சொல்லுவார். ஸோ பரபிரம்ம பரமாத்மா மேலே these are all just superimposed or imagined. ஸோ நாளைக்கு அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.